எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் 48,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை. வரி குறைப்பால் மிச்சமாகும் பணத்தை மக்கள் தாராளமாக செலவிடுவார்கள் என்பதால் பொருளாதார சுழற்சி ஏற்படும் என நிபுணர்கள் நம்பிக்கை. இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கேத்ரின் வெஸ்டுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. கல்வி, ஆராய்ச்சி, பசுமை, பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்து பேசியதாகவும் தமிழ்நாட்டின் ஆற்றலை எடுத்துரைத்ததாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக தான் ஒருபோதும் கூறவில்லை. பிரேமலதா திடீர் மறுப்பு. டெட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஆசிரியர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு. சிறப்பு தேர்வு நடத்த மாநில பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கி வந்த படம் பாதியிலேயே நிறுத்தம். பண பற்றாக்குறையால் ஷூட்டிங்கை தொடர முடியவில்லை எனவும் தகவல். இனி விரிவான செய்திகள். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் 48,000 கோடி வரி பற்றாக்குறை ஏற்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜிஎஸ்டி வரி சீரமைப்பு குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதன்படி உயிர்காக்கும் மருந்துகள், கேன்சர் மருந்துகள் ஆகியவற்றுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆடம்பர பொருட்கள் மற்றும் பால், நெய், முந்திரி பருப்பு, வெண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களுக்கும் வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு மிச்சமாகும் பணத்தை அவர்கள் இனி தாராளமாக செலவழிப்பார்கள் என்றும் பொருளாதார சுழற்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்க்க இங்கிலாந்து சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கேத்ரின் வெஸ்டை சந்தித்து பேசினார். கல்வி, ஆராய்ச்சி, பசுமை, பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்து அவர் பேசியதாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு வலுவாக உள்ளதை எடுத்துரைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் விலகியுள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அவர் எந்த கூட்டணிக்கு செல்லப் போகிறார் என்ற பேச்சு அடிபடுகிறது. இந்த நிலையில் தினகரன் முடிவுக்கு தாவேகாவினர் வரவேற்பு தெரிவித்து செய்தி வெளியிட்டு வருகின்றனர். எனவே அவர் தாவேக கூட்டணிக்கு செல்லக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து தினகரன் விலகல், செங்கோட்டையனின் போர்க்குடி என தமிழக அரசியல் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைக்க வாய்ப்பில்லை என தினகரன் கூறியிருந்தார். ஆனால் தினகரன் எதை மனதில் வைத்து அவ்வாறு கூறியிருக்கிறார் என தனக்கு தெரியாது என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பாஜக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் வெளியேறியதற்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பாஜகவின் நட்பை முறித்துக் கொண்ட தினகரனின் முடிவு மிகச் சிறப்பானது என்றும் இதனால் அவரது அரசியல் எதிர்காலம் இனி சிறப்பாக இருக்கும் என கூறிய திருமாவளவன் இனி பாஜக கூட்டணியில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறுவார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டார் என 4 நாட்களுக்கு முன் பிரேமலதா பேசியதாக செய்தி வைரலானது. ஆனால் இதை திட்டவட்டமாக பிரேமலதா மறுத்துள்ளார். அண்ணன் இபிஎஸ் முதுகில் குத்திவிட்டதாக தான் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் அது முற்றிலும் தவறான தகவல் என்றும் அந்த தவறான வார்த்தையை தன் வாயில் இருந்து வரவே இல்லை என்றும் பிரேமலதா கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி சிதைந்து வருவதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இபிஎஸ் பரப்புரை பொய் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். கூட்டணியில் இருப்பவர்களும் புரிந்து கொண்டதால் ஒவ்வொருவரும் வெளியேறுவதாக அவர் கூறியுள்ளார். அதிமுக பலவீனப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டினார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு போலீசார் பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது என்றும் அவர்களுக்கு போலீசார் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. திமுகவை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என சமீபத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள வைகோ இமயமலையை கூட அசைத்து பார்க்கலாம், ஆனால் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என கூறியுள்ளார். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.